நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். தினமும் 140 பெண்கள் குடும்பத்தினரால் கொலை, ஐநா தகவல். கடந்த ஆண்டில் சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு சராசரியாக 140 பெண்கள் மற்றும் சிறுமிகள் அவர்களின் கணவர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டு இருப்பதாக ஐநா ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஐநா பெண்கள் மற்றும் ஐநா போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் அண்மையில் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையின்படி, உலக அளவில் கடந்த ஆண்டில் சுமார் 51,100 பெண்கள் மற்றும் சிறுமிகளின் மரணத்திற்கு அவர்களின் கணவர் அல்லது வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினரே காரணமாக இருந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை அதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டில் 48,800 இருந்துள்ளது. கடந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையிலான கொலைகள் ஆப்பிரிக்காவில் 21,700 பேர் நடந்ததாக அறிக்கை கூறுகிறது. ஆப்பிரிக்காவின் மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது 1,00,000 பேரில் சராசரியாக 2.9 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் இந்த விகிதம் 1.6 வீதமாகவும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தை உள்ளடக்கிய ஒசியேனியா நாடுகளில் 1.5 பெண்கள் வீதமும், ஆசியா கண்டத்தில் 0.8 பெண்களும், ஐரோப்பிய கண்டத்தில் 0.6 பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பெண்கள் பெரும்பாலும் வாழ்க்கை துணைகளால் கொலை செய்யப்படுவதாகவும், இதற்கு நேர்மாறாக பெரும்பாலான ஆண்கள் வீடுகள் மற்றும் குடும்பங்களுக்கு வெளியே கொல்லப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் கொலை செய்யப்பட்டவர்களில் 80% ஆண்கள் மற்றும் 20% பெண்கள் ஆவர். கொலை ஆனவர்களில் ஆண்களும் சிறுவர்களும் பெரும்பான்மையானவர்கள் என்றாலும், நெருங்கிய வட்டத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் கொலை போன்ற கொடூரமான வன்முறைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெண்கள் அனைத்து இடங்களிலும் பாலின அடிப்படையிலான வன்முறையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எந்த இடமும் விலக்கு இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் வீட்டிலும் பெண்களுக்கு எதிரான ஆபத்துகள் நிறைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான பாலின அடிப்படையிலான வன்முறையின் தொடர்ச்சியாக நடைபெறும் கொலைகள் சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள தலையீடுகள் மூலம் தடுக்கக்கூடியவை என்று அறிக்கை கூறுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி.